காலையில 6 மணிக்கு சரக்கு ஊத்த ஆரம்பிச்சான். சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு மாப்ள. 5 ஃபுல்லா காலி பண்ணிட்டான். இன்னும் அடங்க மாட்டேங்கிறானே. மாம்சே, அந்த காலத்துல இல்ல தீபாவளி, பொங்கல், ஆடி நோம்பி இல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கறி கஞ்சி கீது அடிச்சா மட்டும்தான் இவனுங்கெல்லாம் சரக்கு அடிச்சுட்டு திரிவானுங்க. ஒரு கோட்டருக்கே 100. ஆனா இப்ப அப்படியா? விடிஞ்சும் விடியறதுக்கு முன்னாடியே பல்லு வளர்க்கிறானுங்களோ இல்லையோ சாராயத்தை தூக்கிட்டு போய் மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் எப்படியா தூக்க? கூகுள், இப்ப அவனுக்கு என்னத்தரா ஊத்துன? இப்பதான் நம்ம ஊத்தி விட்டேன். அப்படின்னா இப்ப அந்த ஜின்ன எடுத்து ஊத்துறா கருமம். ஜி, காலையில இருந்து மாத்தி மாத்தி ரம்மு ஜின்னு விஸ்கின்னு குடிச்சு ஊத்திக்கிட்டே இருக்குமே, எதுக்கு ஜி? ஏய், காலையில இருந்து இப்படி மாத்தி மாத்தி சரக்கு ஊத்துறது அவனை மட்டையாக்கிறதுக்கு இல்லடா, ஏண்டா இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து என் சித்தப்பன் குடும்பத்தை அழிச்சிருவேன், என் சின்னாய நடுத்தரோட நிறுத்தி மானத்தை கெடுத்துருவேன்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு இவனா உயிரோட விடலாமா? ஏய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன மீறி என் சித்தப்பன் குடும்பத்து மேல எவனாவது கை வச்சிருவானா? ஜி, அவன் சொந்த ஆயப்ப மேல கூட இவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க உங்க சித்தப்ப சின்னாய் மேல இருக்கிற பாசத்தை பார்க்கும்போது என் கண்ணுல சாராயமா வலியுது, கண்ணீரா வலியுது. டேய், 5 வயசுல நான் அனாதையா இருந்தேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என் சின்னாய் தாண்டா எனக்கு சோறு போட்டு வளர்த்தடா. என்னதான் என் சின்னாய்க்குன்னு ஒரு மகனும் மகளும் இருந்தாலும் நானும் அவனுக்கு ஒரு மகனா ஒரு விசுவாசமான நாயா இருப்பேன்டா. அப்படி இருக்கப்ப இந்த நாய் என் சின்னாய் குடும்பத்தை பழி வாங்கிடுவானா என்ன? என் அத்தை மேலையும் மாம் மேலையும் நீ இருக்கிற பாசத்தை பார்த்தா அவங்க பெத்த பிள்ளைங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்க. இன்னும் மாப்பிள்ள வெட்ட ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். போறப்ப இவனை பாருக்கு முன்னாடி தூக்கிட்டு போய் போட்டுறா. சரக்கு ஓவர் ஆனதுனால இந்த நாய் செத்து போச்சுன்னு இந்த ஊரே பேசட்டும். இனிமே என் சித்தப்ப சின்னாய்க்கு எதிரா எவனுமே வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எதிரியா இந்த இளமான மட்டும்தான் நான் இருக்கணும். என் சித்தப்ப குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட கண்ணுல வர்ற கண்ணீருக்கும் சரி,
அவங்க உடம்புல இருந்து வர ரத்தத்துக்கும் சரி நான் ஒருத்தன் தாண்டா காரணமா இருக்கணும். நான் தான் அவங்கள அளவுடணும், அலற விடணும், கத்தி கதற விடணும். ஜி என்ன சொல்றீங்க? நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது ஜி. ஏய், நான் நல்லவனும் இல்ல கெட்டவனும் இல்ல, அதுக்கும் மேல நான் ஒரு கேடு கெட்டவன்டா. என் சின்ன இருக்காளே, என்னதான் என்ன 5 வயசுல இருந்து பாத்துக்கிட்டாலும் அதே 5 வயசுல நான் அனாதையாரனுக்கு காரணமா அவதான்டா. காசு பணம் இருக்குங்கிற திமிர்லையும் ஆணவத்திலையும் என் ஆயி எப்பன வார்த்தையாலேயே தேலா கொட்டி கொட்டி சாகடிச்சான். அப்படிப்பட்டவள நான் ரசிச்சு ரசிச்சு பழி வாங்கணும். ஏமாப்ல இவனும் அதைத்தான சொன்னா. அவன் கூட சேர்ந்து நீ பழி வாங்கி இருக்காம, எதிரிக்கு எதிரி நண்பனாச்சுல்ல. மகம்சு, எதிரிக்கு எதிரி எனக்கும் எதிரிதான். என் சித்தப்பன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சுக்கு சுக்கா உடைச்சு அவங்க குடும்பத்தையே காத்துல பறக்க விடுறான். அவங்க கண்ணில இருந்து வர ஒவ்வொரு கண்ணீருக்கும், அவங்க உடம்புல இருந்து வர ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் நான் மட்டும்தான் காரணமா இருக்கணும். கூகுளே, இவனை தூக்கிட்டு போய் அந்த கார்ல போடுறா. சரி சரி. ஆமா மாப்பிள்ள, நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்க அப்புறம் மில்லுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் போடணும்னு சொல்லி என் சின்னாத்தா, அதான் உன் அத்தைக்காரி கிட்ட செக்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இல்ல? எல்லாம் பர்ஃபெக்ட்டா வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்ள. ஆமா, எங்க அத்தை தான் சொன்னாலே நீயே எல்லா அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி சொல்லி. அப்பவும் அத்தை பேர்லயே எல்லா அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க மாப்ள. எனக்கு ஒன்றும் புரியல. நீ காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்ட, ஆனா இந்த விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை மாப்ள. மாம்சே எல்லாத்தையும் ஓப்பனிங்லயே சொல்லிட்டா ஸ்டோரியில என்னையா ட்விஸ்ட் இருக்க போகுது? அது மட்டும் இல்ல, என் சின்ன இருக்காளே இந்த நோஜா பைய அவளை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு திமிரில இருக்கா. ஆனா அவளுக்கு தெரியல வீரங்கிறது இங்க இல்ல இங்க இருக்குதுன்னு. அது எனக்கு நிறையாவே இருக்குது. அத வச்சு நான் என்னென்ன பண்ண போறேன்னு நீ போக போக பார்க்க தானே போற மாம்சு. ஆமா, உனக்கு என்ன, உன் அத்தை புள்ள காயத்ரியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனு அதானே? நீ அதை மட்டும் கரெக்டா பண்ணு மாப்ள. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லை மாப்ள. அடுத்த வாரம் காயத்ரி காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வர்றா. ஆன் தி ஸ்பாட்லயே ஐ லவ் யூ சொல்றேன். அடுத்த நாள்ல இருந்து கல்யாண பேச்சு தான் மாப்ள. கான்பிடண்டா இருக்கேன். சரி மாப்ள, டைம் ஆயிடுச்சு, போமா.